சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்னேகாவும் தேவராஜும் சிவாவோட ஹாஸ்பிட்டல்ல இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. கண்டிப்பா இதனால சிவாவோட ஹாஸ்பிட்டலோட பேரு தான் கெட்டு போகும் அப்படின்னு பயங்கர சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம சிவா அதிரடியா என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என் ஆஸ்பத்திரி பேரை கெட்டு போயிடும்னு. அப்படியெல்லாம் நடக்காது. உங்களோட உதவியே இல்லாம அந்த குழந்தைய நாங்க காப்பாத்திட்டோம். இதுக்கப்புறம் நீ தோத்துக்கிட்டே தான் இருக்க போற பாரு அப்படின்னு நம்ம சிவா வந்து பார்த்தீங்கன்னா சினேகாவை பார்த்து சவால் விட்டுட்டு போறாப்ல. இதுக்கப்புறம் அப்படியே வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்க என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து பைரவி இவங்களோட அப்பா அம்மா 60வது கல்யாணம் பண்ண போறாங்களாட்டுக்கு. ஸோ பைரவி தான் எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 60வது கல்யாணத்துக்கு சிந்து வரக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா அன்னபூர்ணி பைரவி கிட்ட சொல்லிடுறாங்க. நம்ம சிவா நேராக போய் சிந்துவை பார்த்து சொல்லலாம் அப்படின்னு போனால் அங்கே சிந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கேணியிலேருந்து தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தமாக ஆயிடுது. சிவா அதை பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாப்புல. வா உனக்கு மருந்து போட்டு விட்றேன் அப்படின்னு கூப்பிட்டா, எனக்கு இதெல்லாம் காயம் இல்லை, மனசில் ஏற்பட்ட காயம்தான் ஆற மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சில டைலாக்குகள்லாம் வாரி இறைக்கிறாங்க நம்ம சிந்து. ஸோ இதுக்கப்புறம் என்ன, மறுநாள் காலையில் அப்படியே கல்யாண நாளுக்கு எல்லாருமே போய்கிட்டு இருக்கிறாங்க. சிந்து நானும் எங்கள் அப்பா அம்மா கல்யாணத்துக்கு வருவேன், கல்யாண நாளுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யாருமே சிந்துவை அழைச்சிக்கிட்டு போகல. ஸோ அங்கே கோயிலில் 60வது கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களும் மாலாலாம் மாற்றிக்கிட்டு மணமேடையில் உக்காந்துருக்குறாங்க. இப்போ வந்து நம்ம ஆறுமுகம் பைரவி இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுதைக்கு அவங்க மட்டும் தானே இருக்கிறாங்க. சிந்துவை தான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? நம்ம ஆறுமுகம் என்னடானா தனக்கும் பைரவிக்கும் 60வது கல்யாணம் நடக்கிற மாதிரி கற்பனைலாம் பண்ணி பார்க்குறாப்புல. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப சிந்து ஒரு தட்டை தூக்கிக்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.